சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய வருகை தந்த மத்திய குழுவினர் தற்பொழுது அது குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். மிக்ஜாம் புயல் பாதிப்பு நிலவரம் தொடர்பாக மத்திய குழுவினர் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்பு குறித்து மத்திய குழுவினர் கடந்த 2 நாட்களாக பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் பாதிப்பு நிலவரங்கள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்திருந்தன. இந்த பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசகர் குணால் சத்யார்த்தி தலைமையில் 6 பேர் கொண்ட மத்திய குழுவினர் சென்னைக்கு கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி இரவு வந்தடைந்தனர். தொடர்ச்சியாக டிசம்பர் 12ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனாவை சந்தித்து பாதிப்பு நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தனர். அதன் பிறகாக மத்திய குழுவினரை பொறுத்தவரையில் 2ஆக பிரிந்து வட சென்னை, தென் சென்னை பகுதிகளுக்கு சென்று தொடர்ச்சியாக இன்று காலை வரை தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொண்டு பல்வேறு பகுதிகளையும் நேரடியாக பார்வையிட்டனர். தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைகளுக்கு பாராட்டுகளையும் தெரிவித்தனர். இந்த நிலையில்தான் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் மத்திய குழுவினர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த ஆலோசனையில் முதலமைச்சரை பொறுத்தவரையில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் 5060 கோடி ரூபாய் நிவாரணத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும் என ஏற்கனவே கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மத்திய குழுவினருடனும் தமிழ்நாடு முதலமைச்சர் மீண்டும் அந்த கோரிக்கையை வலியுறுத்துவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 4 மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து முதல்வரிடம் தற்போது அந்த ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதலமைச்சருடனான ஆலோசனைக்கு பிறகு டெல்லி செல்லக்கூடிய மத்திய குழுவினர் பாதிப்பு நிலவரம் குறித்து 1 வார காலத்திற்குள் மத்திய அரசிடம் அறிக்கை சமர்ப்பிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.